இந்த ரத்தம் ரேர், இருக்கிறதே ரேர். என்னன்னா எல்லாருக்கும் பொருந்தும். இது எந்த பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் தான் கிடையாது. இது சிலதுக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. இந்த இயேசுவின் ரத்தம் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். அதனால்தான் பேதுரு சொல்றார், விலையேற பெற்ற ரத்தம். அப்ப ரத்தம் என்பது என்ன காண்பிக்கிறது என்றால், ஒரு சமுதாயத்தை மாத்துகிறது. என்ன, இந்த ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன காண்பிக்கிறாரு, இந்த சமுதாயத்துல நாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். மதத்தால், ஜாதியால் இந்த உலகத்துல பிரிஞ்சு ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு தேசமும் ஆண்டு கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு கொள்றார்கள். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டுகிறாங்க, ஒவ்வொரு ஜாதியை ஆண்டுகிறாங்க. இன்னைக்கு அதை வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. சமுதாயத்துல சீர்கேடுகள் எல்லாம் உண்டாகுது. ஆனா கடவுள் மனுஷனை உண்டாக்கும் போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் பிரச்சனைகளை ஆளுகை செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனே ஆளுகை செய்யறாங்க. ஜாதியில இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு. நிறைய மோசடியான காரியங்கள் இன்னைக்கு நடக்குது சமுதாயத்துல. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சீர்கேடா இருக்கிறது பாருங்க. அதனால்தான் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து பேச வேண்டியதா இருக்கு, இயேசுடைய ரத்தம். ஏன்னா அந்த ரத்தம் என்ன காண்பிக்கிறது என்றால், நம்ம வெவ்வேறு ஜாதியாக வெவ்வேறு மதமாய் பிரிந்திருந்தாலும் கிறிஸ்தவ மதம் அல்ல. இது மதமா ஆக்கிடாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது இயேசு மதத்தை போதிக்க வரல, மனமறிச்சி வாழ்க்கையே மாற்ற வந்தார், சமுதாயத்தை மாத்த வந்தாரு. என்னன்னா நீங்க எல்லாம் வேற ஆளு கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்தின் உடன்படிக்கையின் மக்களாய் இருக்கிறோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எல்லாரும். அதனால்தான் நமக்கு பேர் விசுவாசின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்துல வெவ்வேறு நம்மளை அழைச்சாலும் வெவ்வேறு விதமாய் பார்த்தாலும் சார்ந்து எப்படி பாக்குறாங்க பாருங்க. இனத்தை வச்சு பாக்குறாங்க, மொழியை வச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் நீங்க நிறைய காரியம் இருக்குது. நீங்க ஏதாவது ஜெயிக்கணும்னா ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ சமுதாயத்துல பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுடைய ரத்தத்தின் மூலமாய் புதிய உடன்படிக்கை மக்களாய் நம்ம உண்டாக்கி, நம்ம வெவ்வேறா வெளியில இருந்தாலும் இங்க வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றாதான் இருக்கிறோம். போகும்போது அதே எண்ணத்தோட தான் போனோம். கவனிக்கிறீங்க? அதான் பாருங்க கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அப்ப யாரு கீழ் ஜாதி கிடையாது. அல்லேலூயா. யாரும் மேல் ஜாதியும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வேறு பெற்ற ரத்தத்தினால் நாம் நீதிமான் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுதான் சபையில போதிக்கிறோம், நம்ம ஜனங்களுக்கு சொல்றோம், அது உபதேசிக்கிறோம். ஏன்னா மக்கள், எவ்வளவோ மக்கள் சமுதாயத்துல கீழ்த்தங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சமுதாயத்துல பெண்கள் கீழ்த்தங்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கு சம உரிமை இல்லை. இன்றைக்கும் கூட பெண்கள் மதிக்கப்படத்தக்கவர்களா இல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு சொசைட்டி மாறிடுச்சு. ஆனா வேத வசனம் அற்புதமா போதிக்குது.